குரலற்றவர்களின் குரலாக உங்கள் குரல். மறைந்த பீலா ராஜேஷ் அவர்கள் நாசரேத்து பக்கத்தில் வாழையடி கிராமத்தை சேர்ந்தவங்க. அவங்களுடைய மறைவு உண்மையிலேயே இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு இழப்பாக தான் பார்க்கப்படுது. அவங்க அப்பா வெங்கடேசன், அவர் ஒரு டிஜிபியாக இருந்திருக்கிறாரு. அதோடு அவங்க அம்மா காங்கிரஸ் குடும்பத்தில் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாங்க. காங்கிரஸ் இதை கட்சியை சேர்ந்தவங்க. ராணி வெங்கடேசன் அவங்க காங்கிரஸ் கட்சியில் சேவை புரிஞ்சு எம்எல்ஏவும் செயல்பட்டுருக்கிறாங்க. இவங்க டாக்டருக்கு படிச்சிருக்காங்க. பீலா ராஜேஷ் டாக்டருக்கு படிச்சுட்டு அதுக்கப்புறம் குடிமை பணி தேர்வு எழுதி 97 தான் ஐஏஎஸ் அதிகாரியாக பீகார், ஜார்க்கண்டுன்னு வட மாநிலங்களில் பணியாற்றியிருக்கிறாங்க. அதன் பிறகு மாற்றலாகி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ராஜேஷ் தாஸ் என்பவரை தான் காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராஜேஷ் தாஸ் என்கிறவர் சமீபத்தில் பாலியல் குற்ற வழக்கில் 2 வருடம் தண்டனை பெற்று ஜெயிலில் இருக்கிறாரு. அது மிகப்பெரிய ஒரு செய்தி. ஆனால் இவங்களுக்கு நெடுநாளாகவே ஒரு நோய் தொடர்ந்து இருந்திருக்கு. அந்த நோயினுடைய தீவிரம் தான் அவங்களுடைய உயிரை பறிக்கும் அளவுக்கு நடந்திருக்கு. இந்த செய்தி உண்மையிலேயே வருந்தத்தக்க செய்தி தான். ஏன்னா கடந்த கொரோனா காலத்தில் இவங்க தமிழக அரசின் சார்பாக தினசரி பத்திரிகை சந்திப்பு, தொலைக்காட்சி சந்திப்பை ஏற்படுத்தி கொரோனாவை கட்டுப்படுத்துகிற மிகப்பெரிய தீவிரமான பொறுப்பில் இருந்தாங்க. அது திறம்பட செயல்பட்டாங்க. அது மிகப்பெரிய அளவில் தமிழக மக்களால் பாராட்டப்பட்டது. தமிழக அரசும் அதை பாராட்டியிருந்தாங்க. இப்படிப்பட்ட பீலா ராஜேஷுடைய மறைவு அவங்களுடைய குடும்பத்திற்கு மிகப்பெரிய இழப்பு தான் சொல்லப்படுது. அது இதற்கப்புறம் அவங்க எப்படி அந்த இழப்பை தாங்க போகிறாங்கன்னு தெரியல. பீலா ராஜேஷ் அவர்களுக்கு 2 பெண் குழந்தை இருந்ததாக கூறப்படுகிறது. ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டார்கள். மற்றொருவர் வெளிநாட்டிலே படித்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய 56வது வயதில் காலமான பீலா ராஜேஷ் தனக்கு வந்த நோயை கூட வெளியிலே யாரிடம் சொல்லாமல் மறைத்து வைத்திருக்கிறார். கடைசி காலத்தில் நோய்வாய்ப்பட்டு தரமணியில் இருக்கிற தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது கூட யாரையும் அவர் சந்திக்க விரும்பாமல் தனிமையாகத்தான் இருக்க விரும்பியிருக்கிறார். இவருடைய இழப்பு உண்மையிலேயே வருந்தத்தக்க விஷயம். பணம் இருந்தும் பதவி இருந்தும் நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துதான் பயணித்திருக்கிறது இவருடைய இந்த வாழ்வு. கேட்கவே ரொம்ப சங்கடமாக இருக்கின்ற ஒரு சம்பவம் இது. அவரை இழந்து வாடும் அந்த குடும்பத்திற்கு நம்ம ஆறுதல் சொல்லலாம். நன்றி.